ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும் லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. டைரக்ட் வர்சஸ் M2W, இந்த டிபேட் நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா, நிறைய பேருக்கு டைரக்டில் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு டெசிஷன் இருக்கு. அந்த டெசிஷனை நான் கிளியராக மதிக்கிறேன். ஆனால் அப்படி செய்யணும்னு நினைக்கிறவங்க முதலீட்டு முடிவுகளையும் அவங்களே தான் எடுக்கணும். ஓனர்ஷிப் ஆஃப் த டெசிஷன் யார்கிட்ட இருக்கணும்னா அந்த முடிவு எடுக்கிறவங்ககிட்ட தான் இருக்கணும். M2W பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரொம்ப தெளிவான தேவை என்னன்னாக்கா, அந்த டெசிஷனை எப்படி பெட்டராக எடுக்கணும் அப்படிங்கிறத இன்வெஸ்டருக்கு தொடர்ந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு கால சூழ்நிலையிலையும் இந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்லை நாம் அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். அப்போ அந்த ஸ்கில்லை அப்படியே வாங்கிட்டு அவங்க டெசிஷன் பண்ணலாம். எப்படின்னாக்கா, இப்போது ஒரு ஃபுட் பேக்கெட் இருக்குன்னு வச்சுங்க, நேராக அதை கொண்டு போய் ஹீட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் எப்படி? அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன், இதை நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்றத நேரடியாக அவங்கள்ட்ட கொண்டு போய் எப்போ கொடுக்குறோமோ அந்த டைமில் அவங்க முன்னாடி வைக்கிறோம். அவங்க அதை விரும்பினா எஸ் நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த முதலீடை அவங்க செய்வதற்கு நம்ம அவங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் இருக்குது பாருங்கள், அதை எப்படி ஒரு இன்வெஸ்டர் பெட்டராக பண்ணலாம் அப்படின்ற தேடல் தான் M2W. அதுவும் எப்படி ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர் பெட்டராக பண்ணலான்ற தேடல் தான் M2W சாராம்சம். ஏன்னா அதிக ஸ்மால் இன்வெஸ்டருக்கு நடக்கக்கூடாத ஒரு விஷயம் எதுன்னு கேட்டிங்கனாக்கா, அது இந்த டெசிஷன் மேக்கிங்கில் வரக்கூடிய குளறுபடிகள், தவறுகள், முரண்பாடுகள், இதெல்லாம் தான். இப்போ இது எதுவுமே இல்லாமல் ஒரு சிறு முதலீட்டாளன் தொடர்ந்து முடிவுகளை எடுத்துக்கொண்டே இருந்தால் ஒரு ஆண்டில் அவங்க 50 முடிவுகளுக்கு மேலே எடுக்க முடியும். சின்ன சின்ன அளவுகளில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டையும் சரியாக பண்ண முடியும். இதை தொடர்ந்து பல ஆண்டுகள் செய்யும்போது எந்த விதமான ஒரு இடையூறும் இல்லாமல் அந்த முதலீட்டாளன் வளர முடியும். இதுதான் M2W ஃபிலாசபி. இதுதான் M2W கோர் ஃபிலாசபி. இதுதான் ஃபவுண்டேஷன். இது மேலே தான் நம்ம போர்ட்ஃபோலியோவை அவங்களுக்கு எப்படி பில்ட் பண்ணணும்னு வழிகாட்டுறோம், அந்த பாதையை காட்டுறோம். இப்போ டைரக்ட் ஆப்ஷனில் இதை யாரும் செய்யறது இல்லைங்க. எனக்கு என்ன பேர் ஃபண்டு வாங்கலான்னு சொல்லு அப்படின்னு கேட்குறது என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அது கேட்குறதும் பெரிய விஷயம் இல்லை, அதை சொல்கிறதும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அந்த பேரை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அந்த இன்வெஸ்டருக்கு என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் இல்லை. எதை, எப்பொழுது, எவ்வளவு, எப்படி முதலீடு செய்ய வேண்டும், இந்த 4 கேள்விகளுக்கும் விடை இல்லை. என்ன இருக்குன்னாக்கா, ஒரு ஃப்ரிக்ஷன் இல்லாத டிரான்சாக்ஷன் பிளாட்ஃபார்ம் இருக்குது. பணம் போடணுமா, கிளிக் பண்ணால் பணத்தை போட முடியும். ஆனால் சரியான நேரத்தில் எப்படி பணத்தை போடுறது, அதை எங்கே போடுறது, அதை எப்படி போடுறது, அது எவ்வளவு போடுறதுங்கிறத முதலீட்டாளன் தான் முடிவு பண்ணணும். அந்த இடத்துல அவங்கள ஹேண்ட் ஹோல்டு பண்ணி சொல்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சரியான அணுகுமுறை இல்லைன்னாக்கா, வெறும் ஃபண்டு பேரை தெரிஞ்சுக்கிட்டா கூட பத்தாது. ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸ் இருக்க வேண்டியதோட கணிசமாக குறைவாக இருக்கும். யார் தானே முடிவு செய்து முதலீடு செய்ய முடியுமோ அவங்களுக்கு தான் டைரக்ட் ஆப்ஷன். அந்த முடிவை முழுவதும் தனிநபராக முதலீட்டாளன் எடுக்க எப்போ ரெடியாக இருக்கணும், அப்போது டைரக்ட் ஆப்ஷன் பெஸ்ட்டு.
நிறைய பேர் சொல்லலாம், ஓகே நான் வந்து அட்வைஸுக்கு நேரடியாக காசு கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு அட்வைஸ் கொடுங்க. நியாயமான கேள்வி, அதில் எந்த தப்பும் கிடையாது, அந்த கேள்வியை நம்ம மதிக்கலாம். பட் நான் தெளிவாக சொல்கிறேன், சின்ன முதலீட்டாளனுக்கு அந்த ஆலோசனையை கொடுக்கும்போது அந்த ஆலோசனை நம்ம எப்படி கொடுத்தோம், யாருக்கு கொடுத்தோம், எந்த வடிவத்தில் கொடுத்தோம், இதையெல்லாம் ரெக்கார்ட் கீப்பிங் பண்ணி கம்ப்ளைண்ட்ஸில் மெயின்டைன் பண்ணுறதுக்கே ஏகப்பட்ட செலவாகும். அந்த செலவை நம்ம வந்து முதலீட்டாளர்கிட்ட தான் வாங்கி ஆகணும். அப்படி போய் அந்த முதலீட்டாளர்கிட்ட வாங்கும்போது அந்த செலவுக்கான தொகை மிக அதிகமாக இருக்கும். இதுதான் என்னுடைய அனுபவம். ஏன்னா நான் அதை பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் நம்ம இதை பண்ணதுனால எனக்கு தெளிவாக தெரியுது, இது சின்ன இன்வெஸ்டருக்கு பொருந்தாது அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் இந்த பணத்தை எப்படி வாங்குறதுங்கிற கேள்வி. அதுக்கு நீங்கள் தனியாக ஒரு மெக்கானிசம் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி, டிஸ்ட்ரிபியூஷனில் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஏஎம்சி தர்ற பணத்துக்குள்ளே அடக்கம், ஆனால் ஆர்ஐஏல அது எக்ஸ்ட்ரா. ஸோ இதெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கும்போது அந்த சேவையை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, அதற்கான ப்ராசஸ் என்ன, அதற்கான வருவாய் எப்படி எடுக்கிறது, இது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் ஆப்ஷனில் ஆலோசனை கொடுப்பதில் மிகப்பெரிய தடங்கல்கள். அதனால தான் இன்றைக்கி டைரக்ட் ஆப்ஷனில் ஒரு அட்வைசராக இருக்கிறவங்க 100லேருந்து 200 பேருக்கு மேலே சேவை கொடுக்க முடியல அவங்களால. அதனால தான் நான் என்ன முடிவு பண்ணேன்னா, வெறும் 100-200 பெரும் பணக்காரர்களுக்கு இதை பண்ணுறதை விட நம்ம நிறுத்திடுவோம். அதை நிறுத்திட்டு எப்படி லட்சக்கணக்கான பேருக்கு இதே விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கலாம், எப்படி சின்ன இன்வெஸ்டருக்கு இதை ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கலாம் தான் நம்ம இந்த பக்கம் வந்தோம். ஓரளவுக்கு அந்த முடிவு சரியானது தான் என்பதை காலம் நிரூபித்திருக்கிறது. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஆயிரக்கணக்கான இன்வெஸ்டர்ஸ் இருக்கீங்க M2Wல. நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடலாம். எப்படி நீங்கள் இதுக்குள்ளே வந்தீங்க, எப்படி தவறுகளை தவிர்த்தோம், அது உங்களுக்கு எப்படி முதலீட்டு அனுபவம் ஆகிறது, எப்படி தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு சந்தை சரிவிலும் வீழ்ச்சியிலும் ஏற்ற இறக்கங்கள்லையும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு தொடர்ந்து குறைந்த மதிப்பீடு வரும்போதெல்லாம் முதலீடு செய்கிறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எழுதலாம். அப்படி செய்வதனால் உங்களுக்கு என்ன நடந்ததுங்கிற அந்த அனுபவத்தை நீங்கள் நிச்சயமாக சொல்ல முடியும், சொல்லலாம். இந்த அனுபவம் தான் ஒரு முதலீட்டாளனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சேவை, ரிட்டர்ன் இல்லை. இந்த அனுபவம் சரியாக இருந்துச்சுனாக்கா முதலீட்டாளன் தன்னுடைய முழு பொட்டென்ஷியலுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும். தன்னுடைய முழு பொட்டென்ஷியலுக்கு ஒரு இன்வெஸ்டர் முதலீடு செய்யும் போதும் ஒவ்வொரு சந்தை சரிவிலும் பணத்தை சரியான இடத்துல முதலீடு செய்வதிலும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சியும் ஆதாயமும் நிச்சயமாக இந்த 2 ஸ்ட்ரீம் இருக்கு பாருங்க, டைரக்ட் வர்சஸ் டிஸ்ட்ரிபியூஷன், அது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை விட கணிசமாக அதிகமாக இருக்கணும். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம தொழில் மயப்படுத்தினால் வாடிக்கையாளர்களுக்கு உரிய பயன் சென்றடைய வேண்டும். அப்படி சென்றடைஞ்சாதான் நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க, நிறைய பேர் வந்து அதை பயன்படுத்தி கொள்வார்கள், உங்கள் சேவையை பலர் பாராட்டுவார்கள், மேலும் பலருக்கு உங்களை பரிந்துரை செய்வார்கள். இதெல்லாம் நடக்கணும்னா இன்வெஸ்டர் மஸ்ட் கெயின் அண்ட் மெனி இன்வெஸ்டர்ஸ் மஸ்ட் கெயின். நிறைய பேருக்கு நம்ம சேவையை கொடுக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கணும். என் பார்வையில் எல்லோருக்கும் தரமான சேவை, எல்லோருக்கும் தரமான வழிகாட்டுதல், எல்லோருக்கும் தரமான பாதையை தெளிவாக அடையாளப்படுத்துதல், இது எல்லாம் M2Wல பண்ண முடியுது. நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், இதையெல்லாம் யாராவது டைரக்டில் பர்ஃபெக்டாக பண்ணுறாங்களான்னா யாரும் இல்லை. டைரக்ட்டுங்கிறது ஆள் இல்லாத ஒரு எக்ஸ்பிரஸ்வே. உங்களுக்கு அதில் போகிறதுக்கு தைரியம் இருந்தால், அதில் எப்படி அதை மேனேஜ் பண்ணணுன்றது எல்லாமே தெரிஞ்சால், ஜிபிஎஸ் இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் போகணும். ஏன்னா அங்கே ஜிபிஎஸ் கிடையாது. இங்கே உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் யாரோ ஒருத்தர் இந்த பக்கம் திரும்புங்க, இது நல்லது, இதை செய்யாதீங்க, இது செஞ்சால் உங்களுக்கு பலன் வரும்ன்றதை தொடர்ந்து நம்ம உங்களுக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த வழிகாட்டுதல், அந்த ஹேண்ட் ஹோல்டிங் தான் M2Wவை இன்றைக்கி வித்தியாசப்படுத்துது. டைரக்டில் அதை பண்ணுறதுக்கு ஸ்கேலபிளான மாடல் இல்லை, அந்த மாடல் எக்கனாமிக்கலி வயபிளும் இல்லை. அதனால தான் நம்ம அதை பண்ண முடியாது அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். நிறைய பேருக்கு வந்து இந்த இதில் இவ்வளோ பணம் செலவு பண்ணால் இவ்வளோ வருஷத்தில் நீங்கள் இவ்வளவு பணம் கொடுப்பீங்க அப்படின்ற அந்த கணக்கு இருக்குது பாருங்கள், இந்த எக்ஸல் கணக்கு. அந்த கணக்கு தான் ஒரு
மென்டல் பிளாக்காக இருக்குது. நிச்சயமாக அந்த கணக்கு அளவில் சரி, மறுத்தே பேசக்கூடாது. ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது, அது எந்த இடத்துலையும் யாரும் காட்டுறதில்ல. அது என்னன்னாக்கா, தப்பு பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணாக்கா, ஒவ்வொரு நேரத்தையும் சரியாக இன்வெஸ்ட் பண்ணாக்கா, சரியான அளவு பணத்தை போட்டாக்கா, சரியான இடத்துல அந்த பணத்தை போட்டாக்கா வரக்கூடிய அவுட்கம் இருக்கு பாருங்க, அது இந்த வழியில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்னை விட கிட்டத்தட்ட ஒரு 300லேருந்து 400 பேசிஸ் பாயிண்ட், 3லேருந்து 4% எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் எடுத்து கொடுக்கும். மற்றவங்களாம் லாஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த லாஸை பண்ண மாட்டீங்க. இது எல்லாம் அந்த காஸ்ட்டில் நிச்சயமாக அடக்கம் இல்லை. ஸோ இந்த பெனிஃபிட்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறையாகத்தான் நம்ம M2Wவை முதலீட்டாளர்கள்கிட்ட கொண்டு சேர்க்க விரும்புகிறோம். அதுதான் நம்மளுடைய நோக்கம். இந்த நோக்கம் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேரோட நிறைவேறி கொண்டிருக்கிறது. இதை எப்படி இன்னும் பேர் கொண்டு சேர்க்கறது, இன்னும் நிறைய சின்ன இன்வெஸ்டர்ஸ்க்கு எப்படி இதை கொண்டு போய் சேர்க்கறது தான் நம்மளுடைய ஒரு ஃபோக்கஸாக இருக்குது. இது எதையுமே டைரக்ட் ஆப்ஷனில் நம்மளால் பண்ண முடியாது. அதற்கான ஆர்கிடெக்சர் இல்லை, அதற்கான காஸ்ட் ஸ்ட்ரக்சர் இல்லை. அப்படி இருக்கும்போது இன்வெஸ்டர்ஸ்க்கு அது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் யாரும் வரவும் மாட்டாங்க. இவ்வளோ பணமா, இதை நான் ஏன் கொடுக்கணுன்ற கேள்வி டைரக்ட் ஆப்ஷன்லேயே வரும். பணத்தை எப்படி கலெக்ட் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய சவால். ஏன்னா ஒவ்வொருத்தராக போய் 50 ரூபா 100 ரூபான்னு கலெக்ட் பண்ணி அதுக்கு ஜிஎஸ்டியை கட்டி தொழில் நடத்த முடியாது. இதெல்லாம் தான் இன்றைக்கி டைரக்ட் ஆப்ஷன்லேருந்து நம்ம விலகி நேராக M2Wவில் போனதுக்கும், அந்த M2W இன்றைக்கி ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு முதலீட்டு சேவையாக உங்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்குமான முக்கிய காரணங்கள். இதை நான் இந்த இடத்துல தெளிவுபடுத்துகிறேன். ஏன்னா நிறைய பேர் ஒரு மேம்போக்கான புரிதலோடு இது ஏன் இப்படி நம்ம செய்கிறோம், இது ஏன் இப்படி இயங்குது அப்படிங்கிற ஒரு தேடல் இல்லாமல் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸை பொது வழியில் சொல்கிறாங்க. நம்ம இதை டிலீட்லாம் பண்ணுறதும் கிடையாது. அந்த கமெண்ட்ஸ்லாம் அங்கேயே தான் இருக்கும். பட் எப்படி அவங்களுக்கு என்ன வேணால் சொல்லலாம் அப்படின்ற ஒரு உரிமை இருக்கோ, எங்களுக்கும் எங்கள் நிலைப்பாட்டை தெளிவாக சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்குது. அந்த கடமையை தான் இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அந்த பாதையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். எந்த பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு முதலீட்டு முடிவு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் உறுதியாக வாழ்த்துகிறோம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.